அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா? ஆகாயத்து பறவைகளை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆண்டவர் எல்லா இடங்களிலும் போஷிக்கிறாரு. அவைகளை காட்டிலும் மனுஷர்கள் விசேஷித்தமானவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனுஷனுங்களை ஆண்டவர் எவ்வளோ அருமையாக படைச்சிருக்காருன்றது வேதத்தில் ஆதியாகமத்திலே போட்டிருக்கோம். எல்லாவற்றையும் 6 நாள் ஆண்டவர் படைத்தார். ஆனால் 6ஆம் நாளில் தான் ஆண்டவர் தம் சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். இதை விட வேறு எதுவுமே ஒப்பிட்டு சொல்ல முடியாது. கர்த்தர் தம் சாயலாகவே நம்மளை படைத்திருக்கிறார். நாம் விசேஷித்தமானவர்கள். இந்த விசேஷித்தமான மனித ரூபத்தை தவறான இடங்களில் பயன்படுத்தாதபடிக்கு உங்களை வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய சாயலாகவே படைத்திருக்கிற நம்மளை நாம் அவரை போலவே வாழ கற்றுக்கொள்வோம். நன்மை செய்கிறவர்களாக தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேரும்படி உங்கள் யாவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம் உண்டாவதாக. வேதத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவருடைய வார்த்தையின்படி நடங்க. வேதம் என்றைக்குமே ஒரு நாள் பொய்யானது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கூப்பிடும் யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிற தேவன். எரேமியா 33:3 அதிகாரத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. எதை குறித்தும் பயப்படாதுங்கள். பயப்படாமல் இருந்தீங்கன்னா தான் இந்த உலகத்துக்குள்ளே வாழ முடியும். அநேக பாவ காரியங்கள் நம்மளை துன்புறுத்திட்டு தான் இருக்குது. அநேக நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் படையெடுத்துக்கிற வருகிற காலமாக இருக்கிறது. ஸோ கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பயப்படுவீங்க தான் இந்த உலகத்தை பார்த்து. ஸோ எதை குறித்தும் பயப்படாதீர்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் பயப்படாதீங்க.